நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி அடம் பிடிக்கிற குணம் உன்கிட்ட இருந்தா உன் பொண்ணுக்கு போயிருக்கு. நான் தான் சொல்றேன் சாப்பாடு வேணான்னு. போ போய் சாப்பிடு போ. அடம் பிடிக்கிற குணம் என் கிட்ட இருந்து என் பொண்ணுக்கு போகலங்க. உங்ககிட்ட இருந்து தான் உங்க பொண்ணுக்கு போயிருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஜானகி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகியிருந்தா இந்நேரம் நீயும் நானும் எப்படி இருந்திருப்போம்? அவளை வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவனுக்காக அவ என்னைய தூக்கி எறிஞ்சிட்டா. நான் போய் அவளை ஹோட்டல்ல நின்னு கூப்பிட்டப்ப கூட அவன் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்ற மாதிரி நடந்துகிட்டாளே. மனசு ஆறல. அவ உங்க பொண்ணுங்க, அப்படித்தானே பேசுவா? அப்படின்னா எப்படி பேசுவா? எப்படி பேசுவா? நான் கூப்பிட்டப்ப என் வீட்டுக்கு வரணும் இல்ல அவ? நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதா என்னோட விருப்பமும். ஆனா கட்டின புருஷனுக்காக அவ வரமாட்டேன்னு சொன்னால, அங்க அவ மனைவியா ஜெயிச்சிட்டா. கல்யாணம் ஆன பிறகு ஒவ்வொரு பொண்ணுக்கும் அம்மா அப்பா பிறந்த வீடு எல்லாம் முக்கியம்தான். ஆனா புருஷன் தான் எல்லாத்தை விட முக்கியம். புருஷனோட மரியாதை பொண்டாட்டி கையில தான் இருக்குங்கிறத என் பொண்ணு நிரூபிச்சிட்டா. உங்க கூட ஏதாவது பிரச்சனை வந்து அப்ப எங்க அப்பா என்னை கூப்பிட்டு இருந்தா எனக்கு என் புருஷன் தான் முக்கியம்னு நான் எப்படி போகாம இருந்திருப்பேனோ அதே மாதிரிதான் என் பொண்ணு தானா பண்ணிருக்கா. அப்ப நேத்து வந்தவன் தான் முக்கியம். அப்ப நான் முக்கியம் இல்லையா? கதிர நேத்து வந்தவன் இல்லங்க, அவளோட புருஷன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனை ஒரு நாளும் ஒருத்தர்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்ல. அதே மாதிரிதான் என் பொண்ணு இருக்கா. அப்போ என் பொண்ணு ஜெயிச்ச மாதிரி தானே? ஏங்க, அவ இப்போதான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றாளே தவிர இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க அவளை போய் கூப்பிட்டப்ப கூட அவன் ஏன் வரலனா, அவளுக்கு தன்னோட புருஷன் ஜெயிப்பான், கதிர ஜெயிச்சு அவனோட கைய பிடிச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. உள்ள வாங்க மாப்பிள்ளைன்னு நீங்க கூப்பிடதான் போறீங்க. கம்பீரமா அவ இந்த வீட்டுக்கு வரதான் போறா. அது சீக்கிரமாவே நடக்குங்க. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுதான் என்னோட கவலையே. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுங்க. அவ உங்க புள்ள, அவ ஜெயிச்சு காட்டுவா.